அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி தினமணி செய்தித்தாளில் முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய ஆளுநர் நம்ம முக்கியமான மசோதா ஒன்றுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார். அதை பற்றி தான் முதல்ல கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஆணைய மசோதா, அதான் பேர். சரிங்களா? தமிழ்நாடு அளவில் பார்த்தோம்னா நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலை ஆணையம் மாதிரி தமிழ்நாடு அளவில் ஒரு நெடுஞ்சாலைகள் ஆணையம் உருவாக்குவதற்காக சென்ற பிப்ரவரி மாதம் நமக்கு தமிழக சட்டமன்றத்தில் ஒரு மசோதா இயற்றப்பட்டுச்சு. அந்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். அந்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நெடுஞ்சாலைகளின் கட்டுமானம், மேம்பாடு, பராமரிப்பு மற்றும் நெடுஞ்சாலைகளை பராமரிப்பதற்கும் தரம் உயர்த்துவதற்கும் உடனடி மற்றும் நீண்ட கால திட்டங்களை தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நெடுஞ்சாலைகளுடைய கட்டுமானம், அதனுடைய பராமரிப்பு, அதனுடைய அந்த அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது, அதனுடைய லாங் டேர்ம் பிளான்ஸ் எல்லாத்தையுமே இந்த நெடுஞ்சாலை ஆணையம் அப்படிங்கிறது பார்த்துப்பாங்க. ஸோ இந்த ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு அமைப்பு எப்படி இருக்க போகுது? ஆணையம் அப்படின்னாலே தலைவர்கள், உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப ஒரு தலைவர், 3 முழு நேர உறுப்பினர், 3 பகுதி நேர உறுப்பினர்கள் இருக்க போறாங்க. சரியா? ஸோ 1 சேர்பர்சன், 3 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் அண்ட் 3 பார்ட் டைம் மெம்பர்ஸ் இந்த ஆணையத்தில் இருக்க போறாங்க. ஆணையத்துக்கு ஒப்புதல் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இதன் பிறகு தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுடைய நியமனம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா, இன்றைய திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது, அணி அன்றோ நான் உடைமை சான்றோர்க்கு அஃதின்றேல் பிணி அன்றோ பீடு நடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சான்றோர்க்கு நானுடைமை அணிகலன் அன்றோ, அந்த அணிகலன் இல்லையானால் பெருமிதமாக நடக்கும் நடை ஒரு நோய் அன்றோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சான்றோர்கள் அவங்க ஏதாவது தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா நாணம் அப்படிங்கிறது இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த நாணம் அப்படிங்கிறது அணிகலன்களாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவர்கள் நடந்து போவதே பார்த்தோம்னா ஒரு நோய் போன்றது தான் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்ல வரார். திருக்குறளின் 1014 அதிகாரம் நாணுடைமை அப்படிங்கிற அதிகாரம். அடுத்ததா பார்த்தோம்னா, தமிழக அரசாங்கம் நேத்து ஒரு ஆலையின் தொடக்க விழா அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதாவது அந்த அடிக்கல் நாட்டும் விழா. ராணிப்பேட்டையில் பார்த்தோம்னா ரூபாய் 1500 கோடியில் காலனி உற்பத்தி ஆலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிப்காட்டோட சேர்ந்து இந்த ஒரு விஷயத்த பண்ண போறாங்க. நமக்கு தைவானை சேர்ந்த ஹாங்ஃபு அப்படிங்கிற இந்த காலனி நிறுவனம் பார்த்தோம்னா, நமக்கு தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டையில் பணப்பாக்கம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு காலனி உற்பத்தி ஆலையை தொடங்க இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனுடைய அடிக்கல் நாட்டு விழா அப்படிங்கிறது தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு ஆலையாக இருக்கும். ராணிப்பேட்டையில் பணப்பாக்கம் அப்படிங்கிற பகுதியில் இந்த ஆலை வரப்போகுது. சரியா? அடுத்ததாக பார்த்தோம்னா, நமக்கு முக்கியமான ஒரு நபருடைய இறப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தபேலா இசைக்கலைஞர் ஜாகிர் ஹுசைன் மறைவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பிரபலமான ஒரு தபேலா வாசிப்பாளர் தான் இந்த ஜாகிர் ஹுசைன் அவர்கள். ஸோ அவருக்கு இந்திய அரசாங்கம் பார்த்தோம்னா 1998 என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பத்மஸ்ரீ விருது கொடுத்துருப்பாங்க. 2002 பார்த்தோம்னா நமக்கு பத்ம பூஷன் விருது கொடுத்துருப்பாங்க. சமீபத்தில் 2023 பத்ம விபூஷன் விருது அப்படிங்கிறது அவருக்கு வழங்கப்பட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ 1988 ஆக்சுவலி ஓகேங்களா, 1988 பத்மஸ்ரீ, அடுத்தது பத்ம பூஷன் அப்படிங்கிறது 2002, பத்ம விபூஷன் அப்படிங்கிறது 2023 வழங்கப்பட்டிருக்கு. இறந்து போயிட்டார். ஸோ அதை பற்றின செய்தியை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, நமக்கு விஜய் திவாஸ் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது நமக்கு 1971 பார்த்தோம்னா இந்தியா பாகிஸ்தானுக்கும் நமக்கு அந்த வெஸ்ட் பெங்கால் அந்த பங்களாதேஷ் ரீஜனில் ஒரு போர் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அந்த போரினுடைய விளைவாக தான் நமக்கு இப்போ பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடே வந்திருக்கு. மார்ச் 26 பார்த்தோம்னா பங்களாதேஷோட இண்டிபெண்டன்ஸ் டேவாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு போருக்கு இந்தியா தான் உதவி பண்ணியிருப்பாங்க. இந்தியா கிட்ட பாகிஸ்தான் வீரர்கள் கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தோம்னா ஒரு ஆயிரக்கணக்கில் 90,000க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் படை வீரர்கள் இந்தியா கிட்ட சரணடைஞ்சிருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தோம்னா பங்களாதேஷ்க்கு இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். அந்த வெற்றியை பார்த்தோம்னா நம்ம டிசம்பர் 16 ஆண்டுதோறும் விஜய் திவாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ அந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. விஜய் திவாஸ் கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கடைசியா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மாநில திட்டக்குழு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நிறைய திட்டங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் காலை உணவு மற்றும் புதுமை பெண் திட்டங்களை பற்றின விஷயங்களை இங்கே கொடுத்துருக்காங்க. காலை உணவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 34,987 அரசு தொடக்க பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக சொல்லியிருக்காங்க. 34,987 பள்ளிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. ஓகேங்களா? இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா
20,73,536 குழந்தைகள் வயிற்று பசியை ஆற்றி வருகின்றனர். ஒரு நாளைக்கு 20 லட்சம் குழந்தைகளுக்கு தமிழக அரசாங்கம் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. இதனால மாணவர்களுடைய கற்றல் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. பள்ளிக்கூடங்களுக்கு வரக்கூடிய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. இவங்களுடைய நினைவாற்றல் அதிகரிப்பாக தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? குழந்தைகளுடைய கற்றல் ஆர்வம், வகுப்பறை கவனிப்பு, விளையாட்டு ஈடுபாடு போன்ற விஷயங்கள்லாம் நமக்கு முன்னேற்றம் கண்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஸ்டேட் பிளானிங் கமிஷன் மாநில திட்டக்குழு சொன்ன விஷயங்கள். அடுத்ததா பார்த்தோம்னா 90% மேற்பட்ட குழந்தைகளிடம் முந்தைய பாடங்களை நினைவு வைத்து சொல்லக்கூடிய திறன் அதிகரித்துள்ளது. அவங்களோட மெமரி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அதிகமாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி அந்த வாசிக்கிறது, எழுத்து, பேச்சு இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா பாயிண்ட்ஸ், டேட்டாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தோம்னா புதுமை பெண் திட்டத்தை பத்தி நம்ம சண்டே ஹிந்து நியூஸ் பேப்பர்ல கூட பார்த்துருந்தோம். சேலம் மாவட்டம் அதிக பயனாளிகளை கொண்ட மாவட்டமாக இருக்கு. ஹையஸ்ட் என்ரோல்மெண்ட் ரேட் இன் காலேஜஸ் பார்த்தாலும் அதுவுமே சேலம் மாவட்டத்தில் தான் அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய பயனாளிகள்ல 99.2% பார்த்தோம்னா பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மலைவாழ் சமூகங்களைச் சேர்ந்த மாணவிகளாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மலைவாழ் மக்களைச் சேர்ந்தவங்களாக தான் இந்த பயனாளிகள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. 99.2% பயனாளிகள். அதுலயும் பார்த்தோம்னா இந்த பயனாளிகள்ல ஒரு 3% பயனாளிகளுக்கு பெற்றோர்கள் இல்லாம, இல்ல அப்பா இல்லாம, அம்மா இல்லாம அந்த மாதிரியான பயனாளிகளும் இருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அந்த பயனாளிகள்ல 27% பேர் பார்த்தோம்னா விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. சரிங்களா? இதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா பாயிண்ட்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்றைய செய்தித்தாளில் இருந்த முக்கிய செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.